ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு உள்ளன் நூலில் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த ஃப்ளவரை நம்ம என்ன பண்ணலான்னா, ஜடைக்கு மேலே ஒரு கொண்டை போடுவோம் இல்லையா, அந்த கொண்டையில் சுற்றுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு நம்ம கிருஷ்ணர் கொண்டை போடுவோம். ஸோ கிருஷ்ணர் கொண்டைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஜடபில்லை போட்டிருப்பேன். ஸோ அந்த ஜடபில்லை மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஜடை தைக்கிறதா இருந்தால் இந்த ஒரு ஃப்ளவரை அங்கங்கே வைக்கலாம். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காம்பு க்ரீனாக இருக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் நான் ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸோ கட்டை விரலில் சுற்றி அடியிலேருந்து அந்த நூலை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் நான் மொத்தமாக 15 செயின்ஸ் நான் போட்டுக்க போகிறேன். ஸோ மொத்தம் நான் இதில் 6 ஃப்ளவர்ஸ் வந்திருக்கும். ஒரு ஃப்ளவருக்கு 2 செயின் யூஸ் ஆகும். ஸோ அப்போ 6 ஃப்ளவருக்கு 12 செயின்ஸ் ப்ளஸ் 3 செயின் 3. ஸோ இப்போ அடியிலேருந்து நூலை சுற்றி இந்த ஸ்லிப் நாட்லேருந்து வெளியில் எடுக்கிறேன். 1 2 3 4 இதே மாதிரி 12 போட்டு வந்துடுறேன். மொத்தமாக நான் 15 செயின்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ 15 செயின்ஸில் ஃபஸ்ட்டு 3 செயின்ஸை விட்டுடணும். அது ஒரு டபுள் க்ரோஷே நம்மளுக்கு. இப்போது யான் ஓவர் பண்ணி இப்போ இந்த செயின் இருக்கு இல்லையா, இங்கே உங்களுக்கு பின்னல் மாதிரி இருக்குல்ல, இதில் மேலே இருக்க அந்த நூலில் மட்டும் போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேலே இருக்க அந்த நூலில் மட்டும்தான் நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணி 2 லூப்பில் இருந்து எடுத்துகிட்டு அடுத்த 2 லூப்பில் இருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ யான் ஓவர் பண்ணி அந்த லூப்பில் அந்த மேலே இருக்க அந்த லூப்புக்குள்ளே விட்டு அடியிலேருந்து நூலை எடுத்து இந்த 2 லூப்பில் இருந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த 2 லூப்பில் இருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ இதுதான் டபுள் க்ரோஷே. இதை ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுறேன். நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க்கை முடிக்கிற மாதிரி முடிச்சுக்கலாம். செயின் ஒன் போட்டு யான் ஓவர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபஸ்ட் மொத்தமாக செயின்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 செயின்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 13 வரும். ஏன்னா நம்ம செயின் 3யோடு சேர்த்தோன்னா மொத்தமாக 13 வரும். ஆனால் 12 டபுள் க்ரோஷே தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ செயின் 3யும் ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகுது. ஸோ இந்த டபுள் க்ரோஷேலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த செயின் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செயின் 3க்குள்ளே ஊசியை நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கலரு செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த கலர் நூலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த சென்டரில் வருது இல்லையா, ஸோ அந்த பீஸ் தான் அந்த ஃப்ளவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நிறைய கலர்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து இந்த கலர் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்லிப் நாட் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போது இந்த நம்ம செயின் 3ல் ஊசி விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த நூலை அடியில் இருந்தது பாருங்கள், இந்த பக்கத்தில் இருந்து அப்படியே இந்த பக்கமாக வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு செயின் 1 போட்டுக்கிறேன். ஸோ செயின் 1 போட்டால் நம்மளுக்கு நல்லா செக்யூர் ஆகிடும் ஒர்க்கு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. செயின் 3ல் வெறும் ஒரே ஒரு செயின் 1 போட்டுக்கிறேன். செயின் 3க்கு பக்கத்தில் இருக்க டபுள் க்ரோஷேயில் நம்ம ஆஸ் யூஷுவல் மல்லிப்பூ ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே. ஸோ 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மல்லிப்பூவில் நான் அந்த பிள்ளை ஜடையில் சொல்லியிருப்பேன் மல்லிப்பூ, அதே மல்லிப்பூ தான். ஆனால் இந்த ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஷார்ப்னஸ் வர்றதுக்காக இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ப்னஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் செயின் 2 போட்டுக்கிறேன். ஆனால் மல்லிப்பூவில் செயின் 1 தான் போடுவோம். இந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸில் மட்டும் செயின் 2 போட்டுக்கிறேன். செயின் 2 போட்டுட்டு அகெயின் அதே ஸ்டிச்சிலேயே இன்னொரு ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். 1 2 3 3 டபுள் க்ரோஷே போட்டு முடித்ததுக்கப்புறமா யானை கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா அப்படியே விட்டோன்னா ஒர்க்கு பிரிஞ்சுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே நம்ம போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் இந்த யான் ஓவர் பண்ணியிருந்ததை இந்த யானை பிடிச்சி இழுத்தோன்னா டைட் ஆகிடும். ஸோ அதை இதுக்குள்ளே இருந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்படி இருக்கிற ஊசியை இப்படி அடியில் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவருக்குள்ளே விடணும். விட்டுட்டு இந்த
இந்த யான் இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கமாக இப்படி கீழாவே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து அழகாக தெரியும். ஸோ கீழே எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கணும். அந்த ஃப்ளவருக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே ஒர்க்கை திருப்பணும். ஒர்க்கை திருப்பிட்டு ஆல்ரெடி ஊசியில் வந்து ஒரு செயின் இருக்கும். ஸோ ஒரு லூப் இருக்கும். அந்த லூப்லேருந்து அதை வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அவ்வளோதான், ஃப்ளவர் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த நூலை வந்து இப்படி இழுத்துட்டு வரணும். ஸோ இப்படி இழுத்துட்டு வந்த உடனே ஒரு செயின் 1 போட்டுக்கணும். ஸோ பேக்லேருந்தே ஒரு செயின் 1 போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யானை வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஒரு ஃப்ளவருக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கலர்ஃபுல் த்ரெட்டை. அதுக்கடுத்து இப்போது இந்த மல்லிப்பூ இருக்க மாதிரி பண்ண போகிறோம். ஸோ மல்லிப்பூ வந்து நம்ம அந்த பில்லை ஜடைக்கு போட்டிருப்போம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் வந்து சொல்கிறேன் எப்படி மல்லிப்பூ போட்டேன்ட்டு. ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த ஆல்ரெடி நம்ம ஊசியில் அந்த கலர்ஃபுல் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஃபுல் த்ரெட்டு, அந்த கலர் த்ரெட்டுலேருந்து அந்த ஒயிட்டை வந்து வெளியில் எடுத்துட்டு இந்த கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுக்கிறேன். அதோட சின்ன டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பக்கத்தில் ஸ்டிச்சு. ஸோ இந்த ஃப்ளவர் போட்டதுக்கு பக்கத்து டபுள் க்ரோஷேயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஊசியை அடியில் விட்டு அதுக்குள்ளேருந்து எடுத்தால் 2 லூப் இருக்கும். அந்த 2 லூப்பில் இருந்தும் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ முடிஞ்சிடுச்சா. இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு மல்லிகைப்பூ பண்ண போகிறோம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான், ஆனால் வந்து செயின் மட்டும் 1 போடணும். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த செயின்குள்ளேருந்து வெளியில் எடுத்து இப்போது இந்த 2 லூப்லேருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே முடிஞ்சிருச்சு. இப்போது 2வது டபுள் க்ரோஷே, இது வந்து 3வது டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சதுக்கப்புறம் செயின் 1 போட்டால் போதும். அதே இந்த ஃப்ளவரில் செயின் 2 போட்டிருப்போம், இதில் செயின் 1 போட்டால் போதும். செயின் 1 போட்டுட்டு அகெயின் இதுக்குள்ளே இருந்து எடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுலேயே வந்து 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி 1 ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ 2, இப்போ செகண்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். 2 and 3. ஸோ 3 டபுள் க்ரோஷே நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் யானை பிடிச்சி இழுத்து இப்படி வச்சுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் இருந்து இந்த செயின் இந்த இதில் இருந்து எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணால் ஊசி இப்படி இருக்கும். இப்படி இருக்க ஊசியை இப்படி எடுத்துகிட்டு வந்து அடியில் இதுக்குள்ளே விடணும். ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி விடணும். அடியில் இப்படி விட்டுட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே அடியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். இப்படியே இழுத்திங்கன்னா இப்படி மேலே வந்துடும், பூ வந்து நசங்கிடும். அதுக்காக தான் நான் அப்படி இழுத்துட்டு வரணும்னு சொல்கிறேன். ஸோ அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஊசியில் அந்த நூலை லாக் பண்ணி உள்ளே இழுக்கணும். இழுத்தா வரும். ஆல்ரெடி ஊசியில் ஒரு லூப் இருக்கும், அந்த லூப்புக்குள்ளேருந்து அதை வந்து வெளியில் எடுத்துடணும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா நூல் வந்து இப்படி வந்துடும். ஸோ உங்களுக்கு பண்ணும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நூல் வந்து நார்மலாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா ஒரு செயின் 1 போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், ஒரு ஃப்ளவர் பண்ணணும், பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஃப்ளவர் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி நான் இது வரைக்கும் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ லாஸ்ட் செயின் வரையும் நான் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் செயினில் ஒரு ஃப்ளவர் வந்து வரும். இப்போ யானை கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா வந்து டைட் ஆகும். நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, ஃப்ளவரோட ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸ்ட்ராஸாக இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து நம்ம வந்து வீவின் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா செயின்குள்ளெல்லாம் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து வீவின் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே இந்த க்ரீனையும் நான் வந்து வீவின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து வீவின் பண்ணியாச்சு. இப்போ எங்கேயுமே த்ரெட் இல்லை, இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது மாதிரி ரோல் பண்ண போகிறோம். எதுவுமே இல்லை, நார்மலான ரோலிங் தான். ஸோ இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பாருங்கள், இது வந்து ராங் சைடு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ரைட் சைடு. ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது இல்லையா. ஸோ இதான் வந்து ரைட் சைடு. இப்போ இந்த சைடு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வந்து ரோல் பண்ண போகிறோம் ஃப்ளவரை. இதை பாருங்கள், எதுவுமே பண்ணலை, அப்படியே ரோல் பண்ணுறேன். இதே மாதிரியே ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக இப்படி ரோல் பண்ணிவிட்டு இப்படி கையில் டைட்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். ஸோ வந்துடுச்சா. இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா காது பெருசாக இருக்க ஊசியில் க்ரீன் கலர் த்ரெட்டை கோத்துக்கோங்க. இதை பாருங்கள், காது பெருசாக இருக்குல்ல, இந்த ஊசியில்
காது பெருசாக இருக்கிற ஊசியில் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நான் வந்து கோத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து தைக்க போகிறோம். எப்படி தைக்கணும்னா இந்த 3 ஃப்ளவரும் ஒன்றா வரா மாதிரி தைக்கணும். அப்புறம் இந்த 3 ஃப்ளவர் ஒன்றா வரா மாதிரி, இந்த 3 ஃப்ளவர் ஒன்றா வரா மாதிரி தைக்கணும். ஸோ கிறிஸ் கிராஸாக தைங்க, அப்போ தான் வந்து அழகாக வரும். எந்த இடத்துல தைக்கணும்னா இந்த பூவோட அடியில் தைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வெளியில் வந்து இதுவாக தெரியாது, அசிங்கமாக தெரியாது. ஸோ இதே மாதிரி நான் தைக்கிற மாதிரியே தைச்சிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியும் நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஐடியா, இப்படி தைங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஃப்ளவரும் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் நான் அப்படி தைக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர். ஸோ இந்த ஃப்ளவர்லேயும் அதே மாதிரி எப்படி அது வந்து கிராஸாக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரியே தைங்க. ஸோ எந்தெந்த 3 ஃப்ளவர் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் கலர்ஃபுல் ஃப்ளவரும் அடுத்து இந்த ஆப்போசிட் ஃப்ளவரையும் ஒன்றா வந்து அடியிலேருந்து சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு பிடிச்சி இழுத்துடலாம். ஸோ பிடிச்சி நல்லா டைட்டாகவே இழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக எல்லாமே வந்து ஒன்று சேரும். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் தைச்சி காமிக்கிற பாருங்கள். இப்போ எந்த ஃப்ளவர் கிட்ட இருக்குன்னா இந்த ஃப்ளவர் கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஃப்ளவர் வந்து தைக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர் எங்கெங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி அடியில் விட்டுட்டு இதுக்கு அடியில் விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஃப்ளவருக்கு அடியில் விட்டு எடுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அடியில் விட்டு எடுக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் அழகாக வரும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஃப்ளவரையுமே வந்து தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் இந்த 2 த்ரெட்டை ஒரே இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களால் வந்து தைக்க முடியும். அதுக்காக சும்மா நார்மலாக இதுக்கு அடியில் விட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே நார்மலான ஸ்டிச்சஸ் தான், நான் எதுவுமே பண்ணலை, நார்மலான ஸ்டிச்சஸ் தான் போடுறேன். ஸோ அந்த அடியிலேருந்து நான் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கிறேன். ஸோ இந்த யானம் ஒன்றா ஜாயின் ஆகிடுச்சு, ஒரே இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா பிடிச்சி டைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஃப்ளவரு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலான்னா நாட் போட்டுக்கலாம். நாட் போடும் போது நல்லா டைட்டாக போடுங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது ஃப்ளவர் மேலே அந்த க்ரீன் வந்து வரக்கூடாது. ஸோ அந்த ஃப்ளவர் மேலே க்ரீன் வராத மாதிரி அடியில் விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஃப்ளவர் சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளவர் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி கோத்துறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இந்த யானை கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வந்து வீவின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஏதாச்சும் ஒரு செயினுக்குள்ளே விட்டுட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா செக்யூர் ஆகிடும். நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஒரு வீடியோலேயும் வீவின் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். அப்படின்னா எதுவும் இல்லை, எல்லாத்துக்குள்ளவும் விட்டு நம்ம வெளியில் எடுக்கிறது மட்டும்தான். அப்போ தான் வந்து அது வந்து செக்யூர் ஆகும். இல்லைனா நீங்கள் பெரிய யானா விட்டு உங்களுக்கு இது மாதிரி எடுக்க தெரியலன்னா பெருசாக விட்டு ஊசியில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா செக்யூர் ஆகிடும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் இது மாதிரி விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எதுவும் ஆகாது நம்மளுக்கு ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கோத்துக்கலாம். அதே மாதிரியே க்ரீன் கலர் நூலில் கோத்துருக்கேன். அதே தான், ஆனால் முடிச்சு எதுவும் போடலை, கொஞ்சமாக விட்டுக்கிறேன். ஸோ நார்மலாக பூ கொக்குற மாதிரி, மல்லிப்பூ கொக்குற மாதிரி இதான் கோத்துக்கிறேன். ஸோ இப்படி வச்சு பேக் சைடில் இப்படி உள்ளே விட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரியே கலர்ஃபுல்லாக பார்த்து கலராக பார்த்து எடுத்து வைங்க. இது ஃபுல்லாக மல்லிகை பூவே பண்ணியிருக்கேன், ஒயிட்டே பண்ணியிருக்கேன். கலர்ஸ் வந்து உங்களோட விருப்பம், உங்களுக்கு எந்தெந்த கலர் பிடிக்குமோ அந்தந்த கலர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நான் வந்து ஒரு கனகாம்பரம் கலர், ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பேக் சைடில் நான் ஈஸியாக போகும், ஏன்னா க்ரீனில் ஈஸியாக போகும், ஃப்ளவரில் போகிறதா கஷ்டம், க்ரீனில் ஈஸியாக போயிடும். அதனால் உங்களுக்கு ஈஸி தான் இந்த ஸ்டிச்சு. ஸோ அப்படியே பிடிச்சி இழுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துறாதீங்க, கொஞ்சம் கேப் கொடுங்க, ஏன்னா நம்ம கொண்டை மேலே சுற்றுறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து வேணும். இப்போ பாருங்கள், 3 ஃப்ளவர் நம்ம வந்து கோத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸும் அதே மாதிரியே கோத்துக்கலாம். எல்லா ஃப்ளவரையும் அதே மாதிரியே கோத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஃப்ளவரையுமே கோத்துட்டேன். செம்ம சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். மல்லிக்குள்ளே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து
அப்படியே இப்படி திருப்பிட்டு இது பாருங்கள், பேக் சைடில் இப்படி இருக்குது, நல்லா டைட் பண்ணி இப்படி கொண்டை மேலே அப்படியே சுற்றி இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கொண்டையில் நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, யானை வந்து எடுத்துட்டு இதை வந்து இப்படியே வச்சுக்கோங்க, இதே மாதிரியே வச்சுக்கோங்க. த்ரெட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் நம்ம கொண்டையில் சுற்றும் போது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம தேவையில்லாத த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ளவரு. ஸோ அழகாக இருக்குது, ரொம்ப ஈஸி, கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த ஜடை வீணை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் நேம் ஹேமன்ஸ் விஷன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.